இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த கடவுளை பத்தினி பேர்லயே ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்துல அவர் இன்னைக்கு தமிழ்நாடு ஆளக்கூடிய சிஎம்மா வந்திருக்கு. அப்போ அந்த படத்துக்கும் அந்த கதைக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அதே விஷயம் தான் இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கும் காளிக்கும் இருக்கக்கூடியது. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. அதற்கு வந்து முருகர் வந்து சொல்றார், அந்த 6 முகங்களுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இந்த விஷயத்தை இப்போ எடுத்துக்கிறோம்? பைரவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம அதை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த அம்பாள் என் பின்னாடி இருக்காங்களே அவங்களுக்கும் பைரவருக்கும் என்ன விஷயம்? ஏன் அவங்க பைரவர் மேலே நிற்கிறாங்க? ஏன் அப்படி நாக்க தொங்க போட்டுட்டு நிற்கிறாங்க? இதெல்லாம் தானே நம்ம லாஸ்ட் டைம் நிறுத்தினோம். இப்போ இந்த பைரவர் அப்படிங்கிற மூர்த்தத்தை வெறும் ஒரு கதை வடிவமாக பார்க்காம, பைரவர்னா யாரு, அவரை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நாம எப்படி அவரை நோக்கி போகணும், நாம எப்படி அந்த பைரவத்துவம் அடையணும் அப்படின்னு தான் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ பிரவீன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பைரவகாலிக்கு நமோஸ்துதே, ஜெய் மா ஆத்ய மகாகாளி, ஜெய் ஸ்ரீ குரு பாமா கிருபா, ஜெய் ஸ்ரீ குரு ஷாமா கிருபா, ஜெய் குரு பிரவீன் ராதாகிருஷ்ணன், ஜெய் கேபா பரம்பரா.